நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத. வா போலாம். நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. இதான் இந்த மோனிகா பண்ண வேலை. அக்காவை இப்பதான் மாமா பேசுறது கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுற மாதிரி இருந்தாங்க. ஆனா அத அவங்க வெளியே காட்டிக்கவே இல்ல. ஆனா உண்மையாவே அவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்துல இந்த மோனிகா கரடி மாதிரி வந்து கெடுத்து விட்டா. பாவி, சொன்னா கேளு. அம்மா கூப்பிட்டு இருக்கேல்ல, வா என் கூட கிளம்பு. பாவை, நான் ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், அப்புறமா நான் அடிச்சிருவேன் பாத்துக்க. ஒழுங்கா கிளம்பி என் கூட வா. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? யார் போன்ல? தெரியல, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, யார கேட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ் பண்ண? மோனிகா, போனா போகுது ஏதோ ஆர்வ கோளாறுல சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உன்னை மன்னிச்சு விட்டா ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. சரி, கூட படிச்சவளாச்சே, போனா போகுதுன்னு நீ கூப்பிட்டதும் உன் சேனலுக்கு வேலைக்கு சேர்ந்தா நீ இப்படி அட்வான்டேஜா எடுத்துப்பியா? இந்த பாரு, நானும் இந்திராணியும் இன்னும் முழுசா பிரிஞ்சிடல. எங்க 2 பேருக்குள்ளேயே இருக்கிறது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், புரியுதா? அது எப்ப வேணாலும் சரியாயிடும். இந்த பார், நீ அதையே சான்ஸா வச்சுக்கிட்டு என் லைஃப்குள்ள வரலான்னு பாக்குறியா? நான் அவ கூட சேர்ந்தாலும் சேரலனாலும் இந்த ஜென்மத்துல இந்திராணி மட்டும்தான் என் பொண்டாட்டி. அத ஞாபகத்துல வச்சுக்க. அவ்வளவுதானா? பேசி முடிச்சிட்டியா? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டல்ல, அங்க பாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுனாலதான் இந்திராணியால தாங்கிக்க முடியாம இப்படி கண் கலங்கி நிக்கிறா. அப்ப என்ன அர்த்தம்? அவ இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். கண்டிப்பா அவளால ரொம்ப நாள்ல உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது செழியா. இந்திராணி கூடிய சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துருவா. ஆனா அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நான் ஸ்டேஜ்ல சொன்ன விஷயத்த கொஞ்சம் அவகிட்ட உண்மை மாதிரி மெயின்டைன் பண்ணு. அப்புறம் இந்திராணி உன் கூட சேர்றத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. யோசிச்சழியா, யோசி. இப்படியே உன்னை கடைசி வரைக்கும் நம்ப வச்சு என் கழுத்துல உன்னை தாலியை கட்ட வச்சு இந்திராணிய பழி வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சார் சார், நான் என்ன சார் பண்ணேன்? ஒரு நிமிஷம் சார், இருங்க. இந்தாங்க சார், வச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க சார். சார் 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 சார், நான் தாங்க மாட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார், நான் போட்டோகிராஃபர் சார். என்னடா சத்தம் போடக்கூடாது. யாராவது போன கொடுக்கலனா அடுத்து ஒன்னதான் ஷூட் பண்ணுவேன். ஐயோ சார், என்ன சார் லாஜிக் இது? அவங்க போன் தராம போனா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், நான் சொன்னாலும் அவங்க எல்லாம் கொடுப்பாங்களா? சார் சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், வாய் முறா. ஓ போடா. வாங்க கூட, வாங்க கூட. போன கொடுங்க.
இந்திரா, போனை கேட்டா கொடுத்துரு, பாத்துக்கலாம். சரியா? போன கொடு, இல்லனா இவனை சார் கொடுங்க சுட்டுருவேன். சார், சுற்றுவாரு. மேடம் மேடம் சீக்கிரம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நான் புள்ளக்குட்டிக்காரன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், போனை கொடுத்துருங்க மேடம். கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், கொடுங்க ப்ளீஸ் மேடம். கொடுத்துரு. கொடுங்க. இந்தாங்க சார். ஏய், ஏய், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா மொத்த போலீஸ் டீமும் இங்க வந்துடும். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. உட்கார் உட்கார் உட்கார். போலீஸுக்கு நானே கூப்பிடுறேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நான் வர்மா பேசுறேன். நான் இப்ப எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து சேர வேண்டிய ட்ரக்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. அது உடனே என் கைக்கு வந்தாகணும், இல்ல உங்க மினிஸ்டருக்கு. இதுதான் கடைசி நாளா இருக்கும். ஓகே? எப்படி? நானே போலீஸ் பேசிட்டேன். கரெக்டா கண்ணு வச்சுக்க. எல்லாரும் வெளியோ கண்ணைய வை.